தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகுங்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த முறை இந்த தலைப்பிலே உங்களுக்கு பாகம் 1 முகவுரையாக, அறிமுக உரையாக தேவனுடைய கிருபையில நான் போதித்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகுங்கள் என்ற தலைப்பிலே இன்று பாகம் 2. கர்த்தருடைய வார்த்தையை வந்துட்டு உணவை போல நம்ம உட்கொள்றதுனால அதில் நமக்கு நிறைய சக்தி, பலன், போஷாக்கு எல்லாமே கிடைக்கிறது. அந்த சந்தோஷத்துல எப்படி எடுத்து சாப்பிடுறது, அதை எங்க நிறுத்துறது கூட தெரியல. அந்த அளவிற்கு இறைவனுடைய அந்த உபதேசங்கள் நமக்கு இறைவனுடைய போஜனமாக நமக்கு இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் சொன்னார் பார்த்தீங்களா? அது மாதிரி இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு போஜனமா இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம போயிட்டு டைனிங்ல உட்கார்றோம். அங்கே போய் பார்க்கும் பொழுது 100 விதமான உணவு வகைகளை ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ப்ரிப்பேர் பண்ணி டேபிள் அடுக்கி வச்சிருப்பாங்க. பார்ப்பதற்கு அழகா இருக்கும், ருசிப்பதற்கு சொல்லவே தேவையில்லை. எங்க இருந்து மெனு ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. ஸ்டார்ட் அப் சொல்லுவாங்க, சிலர் சூப்லேருந்து ஆரம்பிப்பாங்க, சிலர் ஃப்ரூட் ஜூஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க, சிலர் பிரியாணிலேருந்து ஆரம்பிப்பாங்க. நான் கூட நிறைய குழப்பத்தில் இருப்பேன், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியலையேன்னு. அது மாதிரி அதை விட இன்னும் அதிகமாக இறைவனுடைய வார்த்தை நமக்கு போஜனமாக இருக்கிறதுனால மிகுந்த சந்தோஷத்துடனே உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு விஷயம் சந்திக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்துட்டு நம்மை குறித்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா போட்டோ ஸ்டுடியோக்கு போறோம். நல்ல போட்டோ, நல்ல கிளியர், லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு கேமரால எடுத்தா போட்டோ நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா எடுக்கிறோம், குரூப்பா எடுக்கிறோம், அப்புறமா ஃபேமிலியா எடுக்கிறோம், எல்லாம் ஓகே. அங்க போனதும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு டார்க் ரூம் மாதிரி இருக்கும். நம்ம உள்ள போன உடனே கடகடன்னு லைட்லாம் போட்டுருவாங்க. நம்மளை வந்துட்டு ஒரு லொக்கேட் பண்ணி இந்த இடத்துல நில்லுங்க, இல்லை உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளை வந்துட்டு போட்டோ எடுத்து காட்டுவாங்க. இது எப்படி இருக்கு, வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டே இல்லைன்னு சொன்னா நம்முடைய இமேஜ், நம்முடைய அந்த உருவம் வந்துட்டு சரியா வெளியே வராது. அதனாலதான் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் நிறைய போட்டு அந்த ஸ்டுடியோக்குள்ள போட்டோ எடுத்து தராங்க, வீடியோ எடுத்து தராங்க. ஈவன் சினிமாக்காரங்க கூட நிறைய லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதை வந்துட்டு பிக்சர் வந்து நல்லா அழகா கேப்சர் பண்ணுவாங்க. ரியலிஸ்டிக்கா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. இது வந்துட்டு உலக பிரகாரமாக இருக்கிற காரியம். இது எல்லாருக்குமே புரியும். இதுக்கு வந்துட்டு இறைவனுடைய வார்த்தை இருக்கணும் அப்படி இருந்தாதான் இதெல்லாம் புரியணும் இல்லை. மனுஷர்கள் அதை குறித்ததான படிப்பு படிச்சிருக்கிறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு, வெல் ட்ரைன்டு போட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டு உலகம் முழுவதும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உலக பிரகாரமா இருக்கிற போட்டோகிராஃபர்ஸ் எடுக்கிற அந்த போட்டோக்கே வந்துட்டு அவ்வளோ வேல்யூ இருக்கு, அவ்வளோ மதிப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது, உங்களையும் என்னையும் படைத்த ஒரு அருமையான போட்டோகிராஃபர் வந்துட்டு பரலோகத்தில் உட்காந்துருக்கிறார். அவருடைய கண்கள் தான் லென்ஸ். அந்த லென்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில மட்டும் எடுக்காது போட்டோ, உள்ளவும் போய் எடுத்துரும். நம்முடைய மனசை எடுக்கும், நம்முடைய ஆவியை எடுக்கும், நம்முடைய ஆத்மாவை எடுக்கும், உள்ள வெளியில எல்லாத்தையுமே எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு லென்ஸ் வந்துட்டு இறைவனுடைய கண்ணுக்குள்ள இருக்குதுங்க. அதனாலதான் அவருடைய கண்களுக்கு மறைவான காந்தி ஒன்றுமே இல்லை. இந்த பூமிக்குரிய போட்டோகிராஃபர் அவருடைய கேமரா எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் தான் எடுத்து கொடுக்கும். கருப்பா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெயிண்ட்லாம் பண்ணி அந்த மேக்கப்லாம் பண்ணி நல்லா பிரைட்டா இருக்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரி, அது இருக்கட்டும், ஓகே. எதற்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, வசனம் ஒன்று சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம்
1 மற்றும் 2 வசனங்களை வாசித்துவிட்டு இன்றைய தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க கடந்து போவோம். எழும்பி பிரகாசி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 வசனம் 1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது அப்படின்றாரு. பாருங்க, நம்ம எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க விரும்பல, நான் விரும்பல, நம்மை படைத்த இறைவன் விரும்புகிறார். நம்ம வந்துட்டு பிரகாசிக்கணும். இருளடைந்த ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருப்பது என்பது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அது அவருடைய திட்டம் அது அல்ல. அவருடைய பிள்ளைகள் சொன்னா அவர் வந்துட்டு நீதியின் சூரியனா இருக்கிறாரு. நம்ம வந்துட்டு அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? குட்டி சூரியனா, குட்டியா ஒளி வீசுகிற, மலையின் மேல் உள்ள பட்டினம் மறைஞ்சிருக்க மாட்டாது, மரக்கால்களின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் வந்துட்டு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்படிலாம் மலை பிரசங்கத்துல ஏசப்பா சொல்றாரு. அது போல இறைவன் வந்துட்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எழும்பி பிரகாசிக்கணுமா. அப்படி எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய ஒளியை உனக்கு நான் கொடுக்கிறேன்றார். உன் ஒளி வந்தது, நீ இப்ப என்ன பண்ணணும்? எழும்பி பிரகாசி. நான் என்னுடைய சப்போர்ட் என்ன? உனக்கு நானு லைட் கொடுக்குறேன். உனக்கு வந்துட்டு தேவையான எல்லா விதமான ஆயத்தங்களையும் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். இப்ப நீ உன்னுடைய சைட்ல என்னுடைய பங்குல இருந்து உனக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். உன்னுடைய பாட்டுல இருந்து, உன்னுடைய பகுதியில இருந்து, உன்னுடைய பங்குல இருந்து நீ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு இறைவன் வந்து நம்மளுக்கு அறிவுரை கூறுறாரு. இப்ப நம்ம என்ன செய்யணுமா? எழும்பி பிரகாசிக்கணுமா. இதுதான் சொன்னேன், அந்த போட்டோகிராஃபர் வந்துட்டு அந்த லைட்ஸை செட் பண்ணி நம்மளுக்கு வந்து அருமையான பிக்சரை வெளியே கொண்டு வர்றது போல இறைவனுடைய மனசுல நிறைய திட்டங்கள் இருக்கு. நீங்களும் நானும், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியம், நம்முடைய கையின் பிரயாசம், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கணும்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய இமேஜ் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்லவே இருந்தா இறைவனுக்கு பிடிக்காது. ஒரு ஃப்ளவர் கார்டன் எப்படி கலர்ஃபுல்லா இருக்குமோ, ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி கலர்ஃபுல்லா தன்னுடைய விங்ஸை வச்சுட்டு அழகா ஜாலியா பறந்து போதும், அவைகளை விட நாம் விசேஷித்தமானவர்களா இருக்கிறபடினாலே இறைவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? அவருடைய லைட்டையே, இந்த இயேசுவானவரே நமக்கு என்ன பண்றாரு? இதோ உலகத்திற்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரார். ஏன் இந்த லைட்டு, இந்த வெளிச்சம் இதெல்லாம் வேணும்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு எல்லா காலங்களிலும், எல்லா பகுதியிலும் தோல்வி அடைந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. வெற்றி அடைந்த ஒரு வாழ்க்கை, வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு சந்தோஷம், அவருக்கு அதை விட பெரிய சந்தோஷம். அதனாலதான் அவருடைய சைட்ல இருந்து நிறைய சப்போர்ட் வருது பாருங்க. லைட்டையே செட் பண்ணி வச்சிட்டார். அந்த லைட் யாருன்னா நம்முடைய நம்முடைய மூத்த சகோதரன், நம்முடைய இயேசுவானவர் தான். அவர் தான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். ஓகேங்களா? அந்த ஒளி நம்ம மேல இப்ப என்ன பண்ணிருக்கு? செட் பண்ணிட்டார். போக்கஸ் லைட்டை எப்படி செட் பண்ணி நம்மள போட்டோ எடுக்கிறாங்களோ போட்டோகிராஃபர் ஸ்டுடியோல, அது மாதிரி ஹெவன்ல இருக்கிற ஒரு ஸ்டுடியோல இருந்து, ஹெவன்ல செட் பண்ணியிருக்கிற அந்த லைட்ல இருந்து நம்முடைய இமேஜ் நல்லபடியா வெளியே வரணும், கலர்ஃபுல்லா வெளியே வரணும். அதை பார்த்து நம்மளும் ரசிப்போம், நம்மை படைத்த இறைவனும் ரசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சரி. இப்பொழுது வந்துட்டு நம்ம நேரடியாக இறைவனுடைய வார்த்தைக்கு ஊடாக நம்ம கடந்து செல்வோம். நம்முடைய தலைப்பு நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகுங்கள். பாகம் 2. எப்படிப்பட்ட தீர்மானங்களை பொதுவாக மக்கள் எடுக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 2 தாங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அல்லது மனுஷி, ஒன்று வெற்றி அடைந்த வாழ்க்கை. அந்த வெற்றி கூட நீதியின் பாதையில வந்திருக்கணும். அந்த வெற்றி தான் உண்மையான வெற்றியா. இந்த டூப்ளிகேட் வெற்றிலாம் நிறைய பேர் ஏமாத்தி, சீட் பண்ணி, வஞ்சித்து நிறைய பேர் ஷார்ட்கட்ல வந்துட்டு மேல வந்துருவாங்க. அந்த வெற்றி வந்து நீதியின் வெற்றி கிடையாது. அது அநீதி நிமித்தம் கிடைத்த ஏமாத்தி சம்பாதிக்கிற வெற்றி. அது இறைவனுடைய பார்வையில அது வந்துட்டு அற்பமான காரியம். அது நமக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? வெற்றி என்று சொல்லும் பொழுது நீதியின் பாதையில நாம் வந்து சம்பாதித்திருக்க வேண்டும், அநீதியின் பாதையில் அல்ல. ஒன்று வெற்றி அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னு சொன்னா தோல்வி அடைஞ்சிருக்கணும். தோல்வி அடைந்தவர்களுடைய வாழ்க்கை இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 12:28 ஒரு வசனம் இருக்கு. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பாருங்க, நீதியின் பாதை, நீதி நிமித்தம் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அந்த நீதியின் பாதையில வந்துட்டு ஜீவன் உண்டா. தேவனுடைய ஜீவன் நம்ம நீதியின் பாதையில நடக்கும் பொழுது, என்னுடைய மகன் என்னுடைய பிளான் படி, என்னுடைய ரூட்ல, என்னுடைய பாதையில கடந்து வரான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரே நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. இன்னும் சப்போர்ட் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த பாதையில் மரணம் என்பதே இல்லைங்க.
அந்த அந்த நீதியின் பாதையில் நம்ம நடக்கும்பொழுது இறைவனுடைய வார்த்தையை கையில பிடிச்சுக்கிட்டு, நான் அடிக்கடி சொல்றேன் பார்த்தீங்களா, இறைவனுடைய வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேனுவல். இதை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடக்கும்பொழுது அந்த நீதியின் பாதையில வந்துட்டு ஜீவன் உண்டு. ஜீவன் உண்டு மீன்ஸ் வாழ்க்கை உண்டு. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தியையும் இறைவன் வந்துட்டு நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அதே பாருங்க, தோல்வியடைந்த வாழ்க்கை இதே நீதிமொழிகள் புஸ்தகம் அதே 20வது அதிகாரம் 4வது வசனத்துல 20:4 நீதிமொழிகள். சோம்பேறி குளிருகிறது என்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதாம். சாலமன் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. சோம்பேறி குளிருதுன்னு சொல்லிட்டு போக மாட்டானா, விதையை தூவ போக மாட்டானா, வீட்லயே தூக்கிட்டு கிடப்பானா. அது மாதிரி சோம்பேறிகளுக்கு என்ன வருதுன்னா தோல்வி அடைந்த வாழ்க்கை. அவன் அறுப்பில போயிட்டு நிறைய பேருடைய ஃபீல்டுல காலையில எழுந்து போயிட்டு விதைச்சு அதுக்கு வந்து நீர் பாய்ச்சி அதை பாதுகாத்து பராமரிக்கிறவங்களுக்கு நல்ல டியூ டைம்ஸ்ல ஒரு நல்ல ஹார்வெஸ்ட் வருது. அவன் சந்தோஷமா திரும்பி வராங்க. ஆனா இந்த சோம்பேறி ஒண்ணுமே செய்யாததுனால ஒரு வசனம் கூட உண்டு பாருங்க. விதையை தூவுகிறவன் தன்னுடைய விதைகளை தொழில் மேல் சுமந்து கொண்டு அழுது கொண்டே போகிறான், தான் அறுத்த அரிகளை திருப்பி கொண்டு வரும்பொழுது கம்பீரத்தோடு கூட வருகிறான் அப்படின்னு நம்ம இதே நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ சோம்பேறியுடைய வாழ்க்கை என்ன? அவன் குளிர்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இறைவன் கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டு அவருடைய கொடுக்கிற அறிவு ஞானம் எல்லாவற்றையும் டேலண்ட்ஸ் எல்லாவற்றையும் புதைச்சி வச்சுட்டு ஒண்ணுமே செய்யாம சோம்பேறி போல இருந்துட்டு அவன் வந்துட்டு இப்ப எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னா அது மாதிரி நேரத்துல அறுப்பு நேரத்துல போய் கேட்டா கூட அவனுக்கு என்ன பண்ண கிடைக்காதான், பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதான். நமக்கு இந்த 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 வார்த்தை வேணாம். நீதி மொழிகள் 20:4 சொல்லப்பட்டிருக்கிற அது நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. நமக்கு இறைவன் வந்துட்டு டேலண்ட்ஸை கொடுத்திருக்கிறாரு, பலத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் வைத்து கூட நம்ம என்ன பண்ணணும், நல்ல பிளான் பண்ணி நல்ல திட்டங்களை போட்டு வெற்றி பெறணும். கொலைசெய்யற 2வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு வார்த்தை வருது பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்முடைய இறைவன் வெற்றி சிறந்த இறைவன், நம்முடைய ரட்சகர் வெற்றி சிறந்த ரட்சகர். இவங்க நமக்கு ரோல் மாடலா வச்சுக்கொள்ளணும். அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஃபெயிலியர் இருந்திருக்கா? நமக்கு வாழ்க்கையில தான் ஃபெயிலியர் வருது. நம்முடைய வாழ்க்கையில தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக தான் இறைவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்ன பண்றாரு, உதவிகரன் நீட்டக்கூடியவராக இருக்கிறார். உன் ஒளி வந்தது எழும்பி பிரகாசி என்று சொல்லக்கூடிய ஒரு கீ பாருங்க, கீ கொடுக்கிறார் பாருங்க. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே உபதேசங்கள் எல்லாமே நமக்கு ஒரு கீ கொடுக்கிறது போல இருக்கிறது. கீ அதுக்காக தான் அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொல்றாரு பாத்தீங்களா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது தியானம் செய்யும் பொழுது விசுவாசத்தோடு கூட நாம் அதை பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பெரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம 2 கடைக்குட்டிகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். 2 கடைக்குட்டிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று ஈசாயின் மகனாகிய கடைசியா பிறந்தவர் 8வது பிள்ளையா பிறந்திருக்கிறார் தாவீது. அவரை குறித்தும் அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் எடுத்தார் என்று பார்க்க போகிறோம். அதே போல யாக்கோபுடைய கடைக்குட்டியாக யாக்கோபுக்கு பிறந்தது மொத்தம் 12 பிள்ளைகள். அவங்கதான் 12 ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடைக்குட்டின்னு பாத்தீங்கன்னா 11வது பிள்ளையா 12வது பெஞ்சமின், 11வது மகன் வந்துட்டு ஜோசப்னு சொல்றோம். அவர் அந்த கடைக்குட்டி, அந்த குடும்பத்தை 2 குடும்பத்திலும் பிறந்த கடைக்குட்டிகள் அவர்கள் செய்த சாதனைகள் கொஞ்சம் நிஜம் இல்லைங்க. அதை நம்ம பார்க்க போறோம். இப்படியாக ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை. ஜெகோவா நிசி என்பது நம்முடைய தேவனுடைய நாமம். அவர் நமக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய இறைவனாக நமக்குள்ள இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட நாம் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோம் என்று சொன்னால் கர்த்தருக்குள் நிச்சயமாக அவங்களெல்லாம் வெற்றி பெற்றாங்க இல்லையா. இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில வெளியரங்கமான எல்லா விதமான காரியங்களை வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையில வெற்றி சிறந்தாராம். இயேசுவானவருடைய சிலுவைக்கும் மொர்தெகாய்க்காக ஏற்பாடு செய்தானே ஆமான் ஒரு பெரிய சிலுவை, அதை குறித்தும் ஒரு தனியா ஒரு டைட்டில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இந்த 2 சிலுவையிலுமே எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை ஒரு தனியா ஒரு நாள் வந்துட்டு இறைவனுடைய கிருபையில உங்களோடு கூட போதிக்கலாம் என்று இருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று தாவீது, இன்னொருவர் யோசேப்பு. ரோமர் எழுதின
ரோமருக்கு எழுதின நிருபத்துல 14வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 14:23. அதுல பாருங்க, விசுவாசத்தின் கீழ் வராத யாவும் பாவமேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்துட்டு நம்முடைய இறைவன் வந்து நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். நம்ம வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில குவாலிட்டியான ஒரு லைஃப் வாழணும்னு சொன்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் ஒரு குவாலிட்டி லைஃப் வாழணும்னு தான் இறைவன் வந்துட்டு இவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு படிக்க கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்பர் ஒன் டீச்சர், நம்பர் ஒன் ப்ரொஃபசர், நம்பர் ஒன் டியூட்டர் இந்த ஹோல் வேர்ல்ட் என்று அடிக்கடி சொல்வதற்கு நான் காரணமே அவர் கொடுத்திருக்கிற அந்த அறிவு, ஆலோசனை, புத்தி, இதை எல்லாவற்றையும் நம்ம கை கொள்வோம் சொன்னா, இன்னைக்கு பாருங்க சமுதாயத்துல பணக்காரன் இருக்கிறான், ஏழை இருக்கிறான். பணக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஏழைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் அப்படிதான் இருக்காது. அமெரிக்காவும் விதிவிலக்கு அல்ல, இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஏன் உருவாயிடுச்சு? இறைவனுடைய வார்த்தையை வந்துட்டு கை கொள்ளுகிறவர்கள் வந்து ரொம்ப சொற்பமா இருக்கிறாங்க. அந்த கை கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன். நான் தரித்திரமான ஒரு குடும்பத்துல பிறந்தவன். உணவுக்கே பஞ்சம். வாரத்திற்கு ஒரு முறை உணவு உட்கொள்வது என்பது அதுவே கூடாத ஒரு காரியமாக இருந்தது. நான் இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாலுமே ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய சமூகத்துல அழ வேண்டியதா இருக்கு. அந்த அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை இறைவன் வந்து உண்டு பண்ணிட்டார். அதுக்கு காரணம் அவருடைய உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்டு கை கொண்டு அதன்படியே நடப்பேன், நான் வெற்றி கொள்வேன், வெற்றி சிறப்பேன். எப்படி இயேசுவன் அவர் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று போடப்பட்டிருக்கிறதோ, அதே போல நம்ம ஒவ்வொருத்தரும் சேலஞ்சு எடுக்கணும்னு சொன்னா, சேலஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில இருந்து வெளிப்பட்டு 100% ஆசீர்வதிக்கப்படுவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் அப்படி இருக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் டபுள் ஃபோல்டு பிளெஸிங் சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்துட்டு 100 ஃபோல்டு பிளெஸிங்ஸ். நான் எப்பயுமே வந்துட்டு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேற வசனம் சொல்லுகிறது அல்லவா? அதையும் நான் பிடித்துக் கொண்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பூர்ணமான ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு காலகட்டத்திற்குள்ள நான் வந்திருக்கிறேன், என் குடும்பம் வந்திருக்கிறது பிரியமானவர்களே. பின்னாடி திரும்பி பார்த்தா புயல் வீசின ஒரு வாழ்க்கை, அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நாசம் மோசம் நிறைந்த பயம் நிறைந்த வாழ்க்கை, சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு தரித்திரா இருந்தோம். சுவிசேஷம் யாருக்காக அறிவிக்கப்பட்டதுங்க? சுவிசேஷம் தரித்திரர்களுக்காக அறிவிக்கப்பட்டதான். நான் தரித்திரனா இருந்ததுனால அந்த சுவிசேஷத்தை அப்படியே வாங்கிட்டேன். வாங்கி படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானங்களை நாம் எடுக்க பழகும் பொழுது நிச்சயமாக நாம் மேல வருமே தவிர, ஆண்டவர் சொன்னது பாருங்க 28வது அதிகாரம் உபாகமத்துல, நீ கீழாகாமல் மேலாயிருப்பாய், வாளாகாமல் தலையாயிருப்பாய். அவர் விரும்புறாருங்க. அவரு நம்ம பரலோகத்துல இருந்து அவரு நமக்கு எடுக்கிற போட்டோ எல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா, என்னுடைய மகன் மோசஸ், என்னுடைய மகன் சாமுவேல், என்னுடைய மகன் ஜோசப், என்னுடைய மகள் எஸ்டர், என்னுடைய மகள் சாரால், இப்படி எல்லாரையும் அவர் என்ன பண்றாருன்னா மனசுக்குள்ள வச்சு பிளான் பண்றாரு, திட்டம் பண்றாரு. அதனாலதான் நம்ம சோர்ந்து போயிருந்தா கூட, சோர்ந்து போகாதப்பா, பயப்படாதப்பா, திகில் அடையாதப்பா, கவலைப்படாதப்பா, எத்தனை பேர்கிட்ட சொல்றாரு. ஒருத்தரா 2 பேரா? எல்லாரும் வாசல் படியில வந்து நின்று, இதோ ஒரு வாசல் படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்று சொன்னால், நான் அவனுடைய வீட்டிற்குள் சென்று அவனோடு கூட நான் போஜன பானம் பண்ணுவேன் சொல்லிட்டு ரொம்ப அப்படியே வரிசையா சொல்லிட்டு, அவரு வந்துட்டு அவருடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கிறாருங்க. திஸ் இஸ் மை இன்ட்ரெஸ்ட், வாட் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட்? இதுதான் அவருடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம தெரிஞ்சிட்டோம்ல, அவருடைய பிளான் என்ன நம்ம தெரிஞ்சிட்டோம்ல, அவருடைய பர்பஸ் என்ன, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன நம்ம தெரிஞ்சிட்டோம்ல. அவர் எதிர்பார்க்கிறபடியே எப்பவுமே வந்துட்டு அப்பாவுடைய இருதயத்துக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்குறோமா அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன். துக்கத்தை கொடுக்குறேன்னா, அல்லது அவர் கண்ணீர் விட்டாப்புல ஏதாவது நான் நீங்க பண்ணிருக்கிறேன்னா, உடனே வந்துட்டு சாரிப்பா, மன்னிச்சிடுங்க, என்ன நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஒப்புரவாக வேண்டியதா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா இறைவன் வந்து நம்ம மேல வந்துட்டு அரவணைத்து கொண்டு இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. சரி, இன்றைக்கு வந்துட்டு நம்ம நிறைய பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. 2 கடைக்குட்டிகள் சொன்னேன். முதல் கடைக்குட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது தான். இதுல பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1லிருந்து 58 வசனங்கள் உண்டு. இந்த 58 வசனங்களையும்
வாசித்து நான் வந்துட்டு உபதேசத்தை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அதற்கு 58 வசனங்களை வாசிப்பதற்கே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் தேவைன்னு நினைக்கிறேன். ஆகவே ஒரு முக்கியமான வாசனைகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரத்தின சுருக்கமா அந்த பேக்ரவுண்ட் என்ன, அந்த 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 அதிகாரத்துல 1 சாமுவேல் 17 17வது அதிகாரம், அந்த 58 வசனங்கள் இருக்குது இல்லையா, அதனுடைய பின்னணி என்ன, அங்க என்ன மாதிரி சம்பவம் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி நான் பண்ணிடுறேன். ஈசாய், தாவீதுடைய அப்பா பேரு ஈசாய். அவருக்கு 8 ஆண் பிள்ளைகள். கடைசியாக பிறந்தவர் தான் இந்த தாவீது. கடைக்குட்டி, அதனால கடைக்குட்டின்னு சொன்னேன். ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஒரு பழமொழி உண்டு. இவருக்கு இவருக்கு முன்னாடி மன்னிக்கணும், இவருக்கு முன்னாடி பிறந்த 7 அண்ணன்மார்கள். அதுல 3 அண்ணன்மார்கள் வந்துட்டு சோல்ஜர் ஆயிட்டாங்க. சவுலுடைய கிங்டம்ல, பழைய சவுல், புதிய சவுல் இல்ல, பழைய சவுலுடைய கிங்டம்ல தாவீதுடைய அண்ணன்மார்கள் 3 பேர் வந்துட்டு ராணுவத்துல இணைஞ்சு பணிபுரியுறாங்க. ரொம்ப சிறப்பு. மீதி கொஞ்சம் பேர் வந்துட்டு ஆடு மேய்க்கிறது, அவங்களுடைய அப்பாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது, இப்படி இருக்கு. இவரும் வந்து தாவீதும் வந்துட்டு ஒரு மேய்ப்பனாதான் நம்மளுக்கு அறிமுகம் ஆகுறாரு. அது மாதிரி நேரத்துல ஒரு பெரிய யுத்தம், பிரளயமே வந்துட்டு பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அந்த இடத்துல வந்துட்டு யுத்தத்துக்கு உண்டான எல்லா அறிகுறியும் உண்டாயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பெரிய ராட்சசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கவும். அந்த கோலியாத், அந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான், அவன் வந்துட்டு வெல் ட்ரைன்டு ஆர்மி பர்சன், ஆர்மி மேன் அப்படி சொல்லலாம். அது இல்லாத வந்துட்டு அவர்கள் வந்துட்டு விருத்த சதனம் இல்லாத பெலிஸ்தர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் வந்துட்டு விருத்த சதனம் உள்ள ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்களுக்கும் அந்த விருத்த சதனம் செய்யப்படாத அந்த அந்த பெலிஸ்தனுடைய தலைவனாக இருந்த அந்த கோலியாத்துடைய ஹைட்டை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 6.5 அடியாம். 6 அடியும் ஒரு ஜான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 6.5 அடி கணக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஹைட்டு, வெயிட்டு, நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த ஆர்மி. எல்லாம் ஹெல்மெட்ல இருந்து இருந்து எல்லாமே வந்துட்டு, ஷீல்டுல இருந்து ஸ்குவாட்ல இருந்து எல்லாமே கையில எடுத்துட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு யுத்தத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கொக்கரிக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அது இல்லாத வந்துட்டு இஸ்ரவேலருடைய தேவனாகிய நம்முடைய தேவனை வந்துட்டு அவன் நிந்திக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அது என்னன்னு தெரியல. ஆதி முதல்ல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜனங்களை பார்த்தா ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உலக பிரகாரமான மக்கள் நம்ம மேல அவ்வளவு ஒரு கோபப்படுறாங்க. அதனால நம்ம முற்பிதாக்கள் எவ்வளவோ பிரச்சனையை வந்துட்டு பேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நம்மளும் வந்துட்டு பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் இறைவனுடைய வார்த்தையை வந்துட்டு நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாவற்றிலும் ஞானமாய் நம்ம தப்பித்து கொண்டு வருகிறோம். அதனால பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய இறைவன் வந்து நமக்கு வந்துட்டு பாதுகாப்பை வந்து கொடுத்திருக்கிறார். சரி, இந்த இடத்துல இந்த சம்பவங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது தாவீதுடைய அப்பா என்ன பண்றாரு, யுத்த களத்துல இருக்கிற உன்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் போயிட்டு இந்த உணவு கொஞ்சம் கொடுத்துட்டு வாப்பா, நலம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புறாங்க. இவர் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு மேய்ச்சி கொண்டு போறாரு. கையில வந்துட்டு ஒரு தூக்கு கொடுத்து அனுப்புறாரு அப்பா. அண்ணன்மார்கள் கொடுத்துட்டு வா. அண்ணன்மார்களுக்கு வந்துட்டு கேலியும் கிண்டலுமா இலக்காரமா தன்னுடைய தம்பியை பாக்குறாங்க. இங்க யுத்தம் இவ்வளவு மும்முரமா நடந்துட்டு இருக்கு, நீ எதுக்காக இங்க வந்த, என்ன வேடிக்கை பார்க்க இங்க வந்த, அப்பா வந்துட்டு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சம் ஆடுகளை உன்னால பராமரிக்க உனக்கு யோகியதை இல்லாம இந்த இடத்துல வேடிக்கை பார்க்க வந்தியா சொல்லிட்டு திட்ட ஆரம்பி. ஏன்னா முன்னாடி பிறந்தவங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் அப்படிதான் இளையவர்களை பார்த்தா கொஞ்சம் அப்படி கீழ் வெட்டு போல நினைப்பாங்க, பேசுவாங்க. அதே போல அந்த நாளிலையும் அந்த அண்ணன்மார்கள் வந்துட்டு தம்பியை பார்த்துட்டு கிண்டலும் கேலியுமா பண்ணாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கோலியாத்தை வந்துட்டு உடம்புலாம் அப்படியே ஆட்டிக்கிட்டு திமுறா மிடுக்கா என்ன பண்றான், ஏறி வரான். உங்களை இருந்து யாராவது ஒருத்தர் என்கிட்ட சண்டை போட வாங்க, எல்லாரும் வந்து சண்டை போடுறது யுத்தம் பண்றதை விட நான் ஒருத்தர் முன்னாடி வரேன், நீங்க உங்க ஆள்ல இருந்து ஒருத்தர் அனுப்புங்க சொல்லிட்டு ஒரு வீர வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். எப்படியோ அண்ணன்மார்களை பேசுறதெல்லாம் வந்துட்டு உதாசீனப்படுத்திட்டு ஜீவனுள்ள இஸ்ரவேலர்களுடைய சேனைகளின் தேவனை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம், விருத்த சதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் சொல்லிட்டு அவனுக்குள்ள பாருங்க என்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறான். இப்ப இந்த நாளுடைய நம்ம செய்தியின் தலைப்பே வந்துட்டு நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகுங்கள். இதுதான் விஷயமே. என்ன மாதிரி ஒரு தீர்மானம், சின்ன வயசு கடை குட்டி, அவன் நான் நினைக்கிறேன் ஒரு 16 18 வயசு இருக்குமா என்னன்னு தெரியல, இல்ல 20 வயசு கூட இருக்கலாம். அந்த அந்த வயசுல உள்ள ஒரு அந்த 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 தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் எப்படி வந்தது?
ஏன்னா கடவுளாடுகளின் பின்பாக செல்லும் பொழுது இறைவனை துதிப்பாடிக் கொண்டே போவாராம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, யெகோவா தேவன் சொல்லும் பொழுது, என்னுடைய தாசனாகிய தாவீதை அவன் கடவுளாடுகளுக்கு பின்பாக செல்லும் பொழுதே நான் அவனை என்ன பண்ணுவேன், கண்டுபிடித்தேன்னு சொல்றார். அவரும் அது கடவுளாடுகளின் பின்பாக போகும்பொழுது இறைவனை துதித்துக் கொண்டே போகிற ஒரு மகனாக அவர் வளர்ந்து வந்தவர். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்துல அவர் என்ன பண்றாருன்னா, நான் யுத்தத்துக்கு போறேன்னு முடிவு பண்றாரு. நல்ல ஒரு தீர்மானம். இதுதான் வாழ்க்கையில பாருங்க, இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு வரலாற்றுல ஒரு சிறப்புமிக்க நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சிறப்புமிக்க நபர்களை இன்னைக்கு நீங்களும் நானும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தாவீது வந்துட்டு ஒரு ஒரு அருமையான டிசிஷன் எடுத்தாருங்க. இது மாதிரி ஸ்ட்ராங் டிசிஷனை, ஆரோக்கியமான டிசிஷன் எடுக்கிறவங்களை பார்த்தா இறைவனுக்கு பிடிக்கும். ரெண்டாவது, இறைவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுதான் அன்னைக்கு அங்க நடந்தது. சவுல் ராஜா அப்ப வந்துட்டு செய்தி வருது, தாவீது இது போல ஈசாயின் மகன்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு நான் போயிட்டு சண்டை போடுறேன்னு சொல்றாரு. அவர் எந்த விதமான ராணுவ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ராணுவத்துல அவர் ஜாயின் பண்ணவும் இல்லை. ஆனா அவர் வந்துட்டு கேட்கிறேன்னா இவர் சொல்றாரு, நான் வந்துட்டு ராஜாவே, நான் வந்துட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்பொழுது ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. என் ஆடுகளை நான் காப்பாற்றுவதற்காக அந்த சிங்கத்தையும் கரடியும் எதிர்கொண்டு போய் அதனுடைய வாயிலை கிழித்து போட்டேன்னு சொல்றாரு. ஒரு சின்ன பையனுக்கு, வாலிப பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் பாருங்க. கர்த்தருக்குள்ள நமக்கு இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் வரணுமா வரக்கூடாதா சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க இன்னைக்கு. இது அது நடக்குமோ, அது என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ, உலகம் இருக்குமா இருக்காதா, வருமானம் வருமா வராதா, எல்லாமே சந்தேகம் தான். சந்தேகப்பட தேவையில்லைங்க. நாளைக்கு நம்ம உயிரா இருந்தா தான் அதை பத்தி யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம உயிரா இருக்கிறோமா, இன்னைக்கு தேவையான எல்லாத்தையும், இன்னைக்கு காலையில சூரியன் வந்துருச்சா, சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு சந்திரனும் வெளியே வரும். கவலைப்படாதீங்க. காற்று வீசுதா உள்ள சுத்தி, காசு வீசு கொடுத்து எதுவும் வந்துட்டு ஆக்சிஜன் வாங்கி நீங்க சுவாசிக்கலையே. எல்லாமே வாட்டர்லாம் இவங்களுக்கு வந்து ஃப்ரீயா உங்களுடைய உங்களுடைய ஃபீல்டுக்குள்ளவே கிடைக்குதா, உங்களுடைய ஹவுஸ்க்குள்ளவே போர்வெல் போட்டிருக்கீங்களா, அதுல தண்ணி வருதா, கவர்மெண்ட் உங்களுக்கு தண்ணியும் கொடுக்குதா, இப்படி எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்திருக்கிறார். வாழத்துக்கு ஏங்க கசக்குது. தைரியமா இருக்கணும். விசுவாசத்தின் கீழ் வராத யாவும் பாவமே சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுதுங்க. ஆண்டவருக்கு வந்துட்டு அவர் வந்து விசுவாசத்துக்குரிய தேவனா இருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் நானும் தாவீதை போல விசுவாசத்தோடு கூட நம்ம எதிர்த்து நிற்போம். நம்முடைய யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா. நம்ம விசுவாசத்தோடு நிக்கணும், அவ்வளவுதான். அவர் கரத்தை பிடிச்சிட்டு உதறி விட்டுட்டு போகாம, அப்பா உங்க கரத்தை நான் பிடிச்சுக்கிறேன், நீங்களும் நானும் சேர்ந்துதான் என்ன பண்ண போறோம், இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்க போறோம், இந்த யுத்தத்துக்குள்ள நம்ம இறங்க போறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்றாரு. அவ்வளவு அழகா ஒரு தீர்மானம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே, உம்மால், உம்மால் வித் யூ ஐ கேன் ஜம்ப் ஓவர் தி வால். எவ்வளவு ஒரு அழகான, நான் என்னுடைய செல்ஃப் கான்பிடென்ட்ல நான் வந்துட்டு எதையுமே வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாதுங்க. இறைவனுடைய பலத்தினால்தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலத்துல வந்து நம்ம தாவீதை போல நம்ம எதிர்கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக என்ன நடந்தது அந்த இடத்துல, ஒரு வழியா பர்மிஷன் வாங்குறாரு சவுல் கிட்ட. சரிப்பா போய் பாரு. அவர் வந்துட்டு எந்த விதமான ராணுவ வஸ்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க, அந்த உடையெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த 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 கவசங்கள்லாம் போடுறாங்க. அது போட்டு நடந்து பாக்குறாராம். அது 58 வசனங்கள் வாசிக்க டைம் இல்லை. ஆனா ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் மாதிரி உள்ள இருந்து அப்படியே மேல வருது. அவ்வளோ என்கரேஜ்மெண்ட், அவ்வளோ ஸ்ட்ரென்த், அவ்வளோ ஜாய், அவ்வளோ கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோ ஃபெய்த் லெவல் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுறது அழகா பார்க்க முடியுது. அது சின்ன வயசுல 3 பேரும் யுத்தத்துல வந்துட்டு நிக்கிறாங்க. ராணுவ வீரர்கள் நிக்கிறாங்க, பயந்து போய் நிக்கிறாங்க. அவன் எப்பெல்லாம் வந்துட்டு கர்ஜிட்டு வரானோ அப்ப இவங்க பின்வாங்கி போனாங்களாம். ஆனா தாவீது மட்டும் முன்னேறி போறாரு. சரி சொல்லிட்டு சவுல் ராஜா கிட்ட ஒரு வழியா பர்மிஷன் வாங்கிட்டு போறாரு. எல்லாத்தையும் ராணுவ உடைகள்லாம் போடுறாங்க. அவருக்கு எந்த விதமான அனுபவம் முன்ன பின்ன இல்லாததுனால அவருடைய அனுபவம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அவருடைய ஃபீல்டை வந்துட்டு காப்பாற்றுவதற்காக, ஆடுகளை காப்பாற்றுவதற்காக எப்பவுமே கையில ஒரு கவன் வச்சிருப்பாரு. அந்த கவன்ல வந்து கையில் அதே போல தன்னுடைய பையில வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, குழாங்கள், சின்ன சின்ன குழாங்களை வச்சு எல்லாத்தையுமே அடிச்சு தூரம் அனுப்பிட்டு தன்னுடைய ஆடுகளை வந்து பத்திரமா கணக்கா கொண்டு போயிட்டு சேர்த்துருவார். ஒண்ணு காணாம போயிடுச்சு, ஒண்ணு வித்துட்டு ஆட்டையை போட்டுறது, இது போல எல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப ஒரு உண்மையும் உத்தமமா இறைவனுக்கும் இருந்தார், தன்னுடைய குடும்பத்துக்கும் இருந்தார். இன்னைக்கு அந்த அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். இந்த வாய் திறந்தா பொய். ஆனா இறைவன் அதையும் பாக்குறாரு. யாரு வந்துட்டு உண்மையை பேசுறா, யாரு பொய் பேசுறா, யாரு வந்துட்டு நீதியின் பாதையில நடக்கிறா, யார் அநீதியின் பாதையில நடக்கிறா, யார் ஷார்ட்கட்ல சம்பாதிச்சு மேல வரணும்னு பாக்குறான், எவன் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு உழைச்சு மேல வரணும், நீதியின் பாதையில மேல வரணும்னு பாக்குறான். எல்லாமே இறைவன் பாக்குறார். அப்படி பார்க்கும்போது இவர் எடுத்த இந்த டிசிஷன்ல
ரொம்ப அழகா இறைவனும் அவருக்கு வந்துட்டு உம்மாலே ஒரு சனிக்குள் பாய்வுன்னு சொன்னார் பாத்தீங்களா, இறைவனுக்கு அது பிடிச்சு போச்சு. இவர் தான் நம்முடைய மகன். பாருங்க அந்த அந்த குழாங்கல்லையும் அந்த கவனையும் எடுத்துட்டு முன்னாடி முன்னாடி போயிட்டு அவன் வந்து ஏளனம் பண்றான். எனக்கு முன்னாடி ஒரு சின்ன என்ன பார்த்தா உங்களுக்கு நாய் மாதிரி தெரியுதான்னு கேட்கிறான். அந்த கோலியாத் தாவீத பார்த்து என்னை பார்த்தா உனக்கு நாய் மாதிரி தெரியுதா, நாய்க்குட்டி மாதிரி தெரியுதா, இம்மத்தூண்டு பையன் நீ என்ன வந்துட்டு எதிர்கொள்ள வந்திருக்கிறியா அப்படி சொல்லிட்டு அவன் வரான் பாருங்க. அவன் அங்கிருந்து வர சமயத்துல இவர் ஓடி போய் என்ன பண்றாரு, கையில அந்த கவன்ல அந்த குழந்தைகளை வச்சு ஒரு சுருட்டு சுருட்டி ஒரே அடிதான் அடிச்சா இருப்பாருங்க. அவன் ஃபுல்லா பந்தோபஸ்துல இருக்கிறான். ஆனா இந்த இடத்த மட்டும் காலியா விட்டுருந்தான் நெத்திய. அந்த நெத்திய பார்த்து கரெக்டா ஒரு குழாங்கல்ல தூக்கி அடிச்ச உடனே சொருண்டு கீழே விழுந்தாங்க. அவ்வளவுதான். இன்றைய தினம் உன்னுடைய தலையை வெட்டுவின காகங்களுக்கும் பட்சிகளுக்கும் நான் இரையாக ஒப்புக் கொடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாரு பாருங்க. அருமையான தீர்மானம். அதுதான் நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகுங்கள். தாவீது தன் காலத்தில் நல்ல தீர்மானங்களை எடுத்தார், பழகினார், வெற்றி சிறந்தார். பெரிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு 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 கேவலமான ஒரு மனுஷனாக அந்த அந்த காலத்துல அந்த கோலியாத் வந்து ராட்சசன் இருந்தாங்க. அந்த ஹோல் நேஷன் இஸ்ரேல் நேஷனே வந்துட்டு அந்த மக்கள் எல்லாருமே பயந்து நடுங்கினாங்க. ஆனா ஒரே ஒரு குட்டி பையன் தாவீதின் மூலமாக அவன் எடுத்த நல்ல முடிவு நிமித்தம் இறைவனே அவருக்கு பின்னாடி இருந்து அவருக்குள்ளவும் இருந்து அந்த யுத்தத்தை அவர் முன்னின்று நடத்துறதுனால ஒரே ஒரு குழாங்கள் இல்லைங்க. அவன் கையில ஷீல்டு இருக்கு, உனது கையில பெரிய ஸ்வாட் இருக்கு. என்ன பிரயோஜனம்? அவனை வெட்டி சாய்ச்ச உடனே சொன்னது போலயே அழகா கழுத்தை வெட்டி இரையாக்கினாரு. பிறகு அந்த ராணுவம் எல்லாமே இஸ்ரேல் ராணுவம் எல்லாம் போயிட்டு அந்த பெலிஸ்திய ராணுவத்தை வீழ்த்தி நிஷ்டூரம் பண்ணினாரு என்று நம்ம இடத்துல பார்க்கிறோம். இதுதாங்க இப்ப இத வந்து ரொம்ப அழகா தெளிவா ஒவ்வொரு வசனமா வாசித்து உபதேசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பல பகுதியாக பிரித்து அதை பேச வேண்டும். அதனால உங்களுக்கே அதை விட்டு விடுகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 58வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். உங்களுக்குள்ள பெரிய தைரியம், உற்சாகம் வரும். இறைவனுக்குள்ள நீங்க இன்னும் என்ன பண்ணலாம், பலப்படலாம், நல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்கலாம், வெற்றி வாழ்க்கை வாழலாங்க. அன்றைக்கு எப்படி தாவீது அந்த வரலாற்றிலே இடம் பெற்றாரோ அதே போல நீங்களும் நானும் என்ன பண்ணலாங்க, வரலாற்றுல இடம் பெறலாங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்றது போல நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் எல்லா விதமான இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் இறைவனை தேடாமல் இருக்கிற அல்லது உண்மையான இறைவனை ஒர்ஷிப் பண்ணாமல் இருக்கிற மக்களுக்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி மேல் வெற்றி அடையும் பொழுது அக்கம் பக்கத்தினரெல்லாம் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அவனுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா சபைக்குள்ள வந்துருவாங்க. எங்க ஏபி சர்ச்சில் சீனியர் பாஸ்டர் சாம்பி சிலர் அழகா சொல்லுவாரு, நீங்க போயிட்டு உங்களுடைய உங்களுடைய டெஸ்டிமனியை சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்க உங்களுடைய டெஸ்டிமனி சொல்லாமலே வாழ்ந்து காட்டுங்க, அதுதான் பெரிய டெஸ்டிமனின்னு சொல்லுவாரு. அதால எங்க சபையில வந்து மைக்கெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி நம்முடைய சாட்சி சொல்கிற நேரம் என்பது எங்க சபையில கிடையவே கிடையாது. அது மாதிரி வாழ்ந்து காட்டணும். அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 45 வருஷத்துக்கு 40 பேர் கொண்டு ஆரம்பித்த சபை இன்று கிட்டத்தட்ட 20,000 22,000 பேர் 4 பகுதிகளாக பிரித்து சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. பெரியமானவர்களே, நீ இடம் கொண்டு பெருகுவாய்ன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி சபையில வந்து இருக்கு. இவங்களை குறித்து நான் பேசுவேன். நல்ல தீர்மானங்களை எடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஆண்டவர் வந்து குக்கிராமத்துல பிறந்திருந்தா கூட தீன் வந்து டாப்ல நிக்க வச்சிருவாருங்க. உலகம் முழுவதும் உங்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவேன்னு சொன்னது ஆண்டவர் தானே, நம்ம அம்மா அப்பா இல்ல. 30 நிமிஷத்துக்குள்ள என்னால முடிக்க முடியல. அதை தொடர்ந்து பேசினா 1 ஹவர் கூட பேசலாம். திரும்ப அடுத்த பகுதியில நான் உங்களோட கூட நான் வந்துட்டு மீதி இருக்கிற அடுத்த கடைக்குட்டி ஆகிய யோசேப்பை குறித்து பேச வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையான காரியங்களை நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மேல் உயர கிருபை செய்வாராக. துதிகன மகிமானத்தையும் ஒருவருக்கே தருகிறோம் அப்பா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.